Hi everyone. Good morning. March 7th, 2026, Saturday. Chart Magic 90 days programல ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் 45 days ட்ரேடிங் செக்மெண்ட் ப்ரோக்ராம் முடிச்சிட்டோம். அடுத்த செக்மெண்டா இருக்கக்கூடிய இந்த 45 days இன்வெஸ்டிங் ரிலேட்டடா ஆர்டிஎஃப் 100 அப்படின்னு சொல்லி டீம் ஆர்டிஎஃப் ஒரு 100 ஸ்டாக்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதை வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு 2 ஸ்டாக் அப்படிங்கிற மாதிரி அனலைஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ 100 ஸ்டாக்ஸ் அப்படிங்கும்போது 100+ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நிற்கும் இந்த ப்ரோக்ராம் கம்ப்ளீட் ஆகும்போது பை April 14th. இன்னைக்கு 2 ஸ்டாக் நம்ம பார்க்குறோம். ஒன்று வந்து JWL, ஜூபிட்டர் வேகன்ஸ் லிமிடெட். இன்னொன்று வந்து நெல்காஸ்ட் அப்படின்னு சொல்ற ஒரு கம்பெனி, நெல்காஸ்ட் லிமிடெட். இங்க பொன்னேரியில் இருக்கு அந்த கம்பெனி. ஜூபிட்டர் வேகன்ஸ் லிமிடெட் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம், அதுக்கப்புறம் நெல்காஸ்ட் பார்ப்போம். த ரியல் வெல்த் கிரியேஷன் உங்களுக்கு எங்க இருக்கு அப்படின்னா ட்ரேடிங்கை காட்டிலும் இன்வெஸ்டிங்ல தான் இருக்கு. அது இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய ஆன்கோயிங் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், வார் அமாங் யுஎஸ், அதாவது யுஎஸ் அண்ட் இஸ்ரேல் ஒரு சைட்லயும் ஈரான் ஒரு சைட்லயும் நிக்குது. இவங்க 2 பேத்துக்கு இடையில போயிட்டு இருக்கு. இதுக்கு அலைஸ் அண்ட் பார்ட்னர்ஸ் இவங்க எல்லாம் வந்து ஜாயின் ஆகுறாங்க. இந்த மாதிரியான டர்மாயில் அண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், வார் எஸ்கலேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா அது ஈக்விட்டி மார்க்கெட்டை டைரக்டா பாதிக்கும். அப்போ வந்துட்டு குட் ஸ்டாக்ஸ், பேட் ஸ்டாக்ஸ், வாட் எவர், அந்த ஸ்டாக் வந்து அதோடைய இயல்பான நேச்சர்ல கரெக்ஷனை ஃபேஸ் பண்ணும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கீழே விழும். அதுக்கு முன்னாடி அந்த குட் ஸ்டாக் சரி இல்லை பேட் ஸ்டாக் இருந்தாலும் சரி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உயர்ந்திருக்கும். அதோடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி, அதோடைய க்ரோத் ஏற்ற மாதிரி, அதோடைய டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி, அதோடைய க்ரோத் ப்ரொஜெக்ஷன் அண்ட் ஆர்டர் புக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கடன் இருக்கா இல்லையா, இந்த மாதிரியான பல விஷயங்கள்லாம் இருக்கு. ஒரு கம்பெனியில முதலீடு பண்ணும்போது நம்ம பல விஷயங்களை நம்ம வந்து பார்க்கணும். அந்த மாதிரி அவங்க வந்துட்டு ஒரு நல்ல ஒரு க்ரோத்துக்கு வந்திருப்பாங்க. வந்தவங்க இப்போ ப்ராஃபிட் புக்கிங்ல இருப்பாங்க. இந்த மாதிரியான டைம் வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. அஸ் அ ஸ்மார்ட் இன்வெஸ்டர், த ரியல் வெல்த் கிரியேஷன் எங்க இருக்கு அப்படின்னா அது வந்து இன்வெஸ்டிங்ல தான் இருக்கு. ட்ரேடிங் வந்து வி கேன் மேக் சம் குவிக் மணி, ரொம்ப குவிக்கா வரும். பட் இன்வெஸ்டிங் வந்துட்டு ஸ்டேபிளா, சட்டிலா, ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அதோடைய இயல்புல, அதோடைய நேச்சர்ல வந்துட்டு ஃபார்வர்டை முன்னாடி வரும். அப்போ நம்மளுடைய வெல்த்தும் வந்து பாத்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் ஆயிட்டு இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் பண்ணணும். ஒரு ட்ரேடர் கண்டிப்பா இன்வெஸ்டரா இருக்கணும். ஒரு இன்வெஸ்டர் ட்ரேடிங்னா என்ன அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ இன்வெஸ்டிங் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ட்ரேடிங். இன்வெஸ்டிங் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ட்ரேடிங் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அந்த இம்பார்ட்டன்ஸ் இன் தி சென்ஸ் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோக்கஸ், அங்க வந்துட்டு 2 கண்கள் பத்தாது ட்ரேடிங்க்கு, குறைஞ்சது 6 கண்களாவது வேணும் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும். அந்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா டிசிஷன் மேக்கிங்கா இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம டிசைட் பண்ணக்கூடியது, அந்த எக்ஸிகியூஷன் பண்ணக்கூடியது, இதெல்லாம் வந்துட்டு இந்த மைக்ரோ செகண்ட்ஸ்ல இருக்க மாதிரி ஒரு மெஷின் மாதிரி அந்த இடத்துல நம்ம ஆப்ரேட் பண்ணணும் இந்த ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும். பட் இன்வெஸ்டிங்க்கு அவ்வளவு மெனக்கிட தேவையில்லை. ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் நல்ல ஸ்டாக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதுல வந்துட்டு அவங்க கன்சிஸ்டண்டா முதலீடு பண்றாங்க, சின்ன சின்ன வேல்யூஸ்ல முதலீடு பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அது ஒரு பெரிய வெல்த்தா வந்து மாறி நிற்கும். நம்ம எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு இந்த பெஸ்ட் வேர்ல்டுலயே பெஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இவரை சொல்லுவோம், வாரன் பஃபெட்டை சொல்லுவோம். இங்க ராகேஷ் ஜின்ஜுன்வாலா இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் கேடியா அப்படி இப்படின்ட்டு அப்படி நிறைய பேர், அதுக்கப்புறம் அந்த ஜென்ரேஷனும் நிறைய பேர் இருக்காங்க பெஸ்ட் இன்வெஸ்டர்ஸ். வாரன் பஃபெட் அண்ட் அவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர். வேல்யூ இன்வெஸ்டிங் அண்ட் க்ரோத் இன்வெஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி 2 கான்செப்ட்ல ஜென்ரலாவே இன்வெஸ்டர்ஸ் வந்து அப்படிதான் போவாங்க. வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படின்னா ஒரு பெஸ்டான ப்ரைஸுக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்து பொறுமையா அந்த ஸ்டாக்கை பை பண்ணி அக்குமுலேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அக்குமுலேஷன் பையிங் பண்ண ஆரம்பிப்பாங்க. தென் ஒரு குறிப்பிட்ட டார்கெட்டை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, விச் மீன்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. இது வேல்யூ இன்வெஸ்டிங். ஒரு குறிப்பிட்ட விலைக்கு அவங்க எதிர்பார்க்கக்கூடிய விலைக்கு அது வரணும், அது ரீசனபிள் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பிரைஸ் வர்ற வரைக்கும் அதை வெயிட் பண்ணுவாங்க. அவங்க 3 மாசம் இருந்தாலும் சரி, 6 மாசம் இருந்தாலும் சரி, இல்ல 1 வருஷம், 1.5 வருஷம், வாட் எவர், தே வில் வெயிட் ஃபார் த ஃபேர் பிரைஸ். அப்போ வந்து அது வந்து வேல்யூ இன்வெஸ்டிங் சொல்லுவாங்க. அது அந்த மாதிரியான வேல்யூ இன்வெஸ்டிங் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இன்னொன்று க்ரோத் இன்வெஸ்டிங்.
growth oriented சில ஸ்டாக் வந்து irrespective of the price fluctuations or upward movements of price range, அந்த பிரைஸ் வந்து அப்வர்ட்ஸ்ல இருந்துட்டே தான் இருக்கும், மேல இருந்துகிட்டே இருக்கும். அதோடைய பிஇ ரேஷியோ, பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க, பிஇ ரேஷியோ, அது வந்து அதிகமாயிட்டே இருக்கும். அது வந்து ஹைலி டிமாண்டபிள் ஸ்டாக். அந்த பிரைஸை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. கண்ணை மூடிக்கிட்டு அதை வந்து உள்ள டிமாண்ட் கொடுத்து ஹைப்பை கொடுத்து ஏத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஸ்டாக்கும் அதுக்கு growth ஓரியன்டட் ஸ்டாக்னு பேரு. அங்க பிரைஸை பத்தி கேர் பண்ண மாட்டாங்க. வேல்யூ இன்வெஸ்டிங்ல பிரைஸை பத்தி கேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வேல்யூ இன்வெஸ்டிங், growth இன்வெஸ்டிங், இப்போ இந்த ஜொமேட்டோ இந்த மாதிரியான ஸ்டாக் எல்லாம் வந்து growth ஓரியன்டா இருக்கக்கூடிய ஸ்டாக். irrespective ஆஃப் த பிரைஸ் மூவ்மெண்ட் அதெல்லாம் பத்தி கேர் பண்ண மாட்டாங்க, உள்ள வாங்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ வேல்யூ இன்வெஸ்டிங் அண்ட் growth இன்வெஸ்டிங் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சு வச்சிருப்போம். இதை பத்தி எல்லாம் நம்ம வரக்கூடிய நாட்கள்ல பேசுவோம். அப்புறம் இன்வெஸ்டிங் பண்றதுக்குன்னு சில மெத்தடாலஜிஸ் இருக்கு. சும்மா கண்ணை மூடிக்கிட்டு கையில காசு இருக்குங்கிறதுக்காக எல்லாம் வாங்கி போடக்கூடாது. நம்ம வந்துட்டு ஒரு இடத்துல ஏர்ன் பண்ற காசு இன்னொரு இடத்துல மொபைலைஸ் பண்ணி சேனலைஸ் பண்றோம். அது நமக்கு ரிட்டர்ன்ஸா வந்து நிக்கணும் ஓவர் பீரியட் ஆஃப் டைம். அது நம்ம ஏதாவது கண்ணை கட்டி நான் முதலீடு பண்றேங்கிற பேர்ல நானும் என் புருஷனும் கச்சேரிக்கு போறாங்கிற மாதிரி நம்ம பணத்துக்கு ஏதோ ஒரு குப்பை கம்பெனில முதலீடு பண்ணிட்டு அது மேல வரலையே எல்லாம் காத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது. அப்போ இந்த பெஸ்டான ஸ்டாக்கை பிக் பண்ற அந்த ஆர்ட் ஆஃப் இன்வெஸ்டிங் அப்படிங்கிற அந்த கான்செப்டை நம்ம இந்த ஸ்டாக் செலெக்ஷன்ல நம்ம பண்ணணும். அப்போ கம்பெனிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லார்ஜ் கேப் கம்பெனி இருக்கு, அப்புறம் மிட் கேப் கம்பெனிஸ் இருக்கு, அப்புறம் ஸ்மால் கேப் கம்பெனிஸ் இருக்கு, அப்புறம் மைக்ரோ கேப் கம்பெனிஸ் இருக்கு. நம்ம சாரி, நம்ம போர்ட்போலியோல லார்ஜ் கேப் கம்பெனி, மிட் கேப் கம்பெனி, ஸ்மால் கேப் கம்பெனிஸ் அண்ட் மைக்ரோ கேப் கம்பெனிஸ் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு குமுலேட்டிவா நம்ம வந்துட்டு வச்சுக்கணும். ஒரே ஒரு செக்டர்லயோ இல்ல ஒரே ஒரு ஸ்டாக்கை நம்பியோ நம்ம டிராவல் பண்ணக்கூடாது. ஒரு போர்ட்போலியோ நீங்க பில்ட் பண்றீங்க, ஒரு 1,00,000 இருக்கக்கூடிய ஒரு போர்ட்போலியோ பில்ட் பண்றீங்க, இல்ல ஒரு 50,000 இருக்கக்கூடிய இதுல ஒரு போர்ட்போலியோ நீங்க பில்ட் பண்றீங்க அப்படின்னா குமுலேட்டிவா அதுல வந்துட்டு ஒரு 7 to 10 ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும், டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ்ல இருக்கணும். அஹ் அந்த ஸ்டாக் செலெக்ஷன்ஸ்க்குன்னு சில கிரிட்டீரியாஸ் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி நம்ம அந்த ஸ்டாக்ஸை பிக் பண்ணணும். அண்ட் சரியான நேரத்துல அதை அக்குமுலேட் பண்ணணும், சரியான நேரத்துல அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், திரும்ப சரியான நேரத்துல அதை திரும்ப பைபேக் பண்ணணும். இந்த மாதிரிலாம் நம்ம பண்றோம் அப்படின்னா நீங்க அதுல அப்படியே ரோல் ஆகிட்டே இருக்கலாம். தென் அதுல டிவிடெண்ட்ஸ் மாதிரி நீங்க வந்துட்டு ஸ்மார்ட்டா நீங்க வந்துட்டு உங்களுக்கு ப்ராஃபிட்டை புக் பண்ணி உங்களுக்கு அப்பப்போ கன்சிஸ்டன்டான இன்கமையும் ஜெனரேட் பண்ணிப்பீங்க. சரிங்களா? ஸோ வேல்யூ ஸ்டாக்ஸ், growth ஸ்டாக்ஸ், டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் இருக்கு. சில கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு பீரியாடிக்கல் இன்கம் வந்துகிட்டே இருக்கும். டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கடன் இல்லாத கம்பெனியா இருக்கணும், கடன் இல்லாத டெட் ஃப்ரீ கம்பெனிஸ், அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்றோம். மோனோபாலி கம்பெனிஸ் இருக்கு. சில கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு காம்படிட்டரே கிடையாது, தே ஆர் த ரூலர், தே ஆர் த மேக்கர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான கம்பெனிஸ் ஐடென்டிஃபை பண்றது, இதெல்லாம் ஐடென்டிஃபிகேஷன். இந்த இன்வெஸ்டிங் மெத்தடாலஜிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரமிடிங் அப்படின்னு சொல்லுவோம். பிரமிடிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்புறம் இன்வெர்ஸ் பிரமிடிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. பிரமிடிங் அப்படிங்கிறது புல்லிஷான மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு எப்படி பண்றது அப்படிங்கிற பத்தின கான்செப்ட். இன்வெர்ஸ் பிரமிடிங் அப்படின்னா இறங்கு முகத்துல இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இது இல்லாம டிஎம்ஆர்டிஎஃப் நாங்க ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் ஃபிபோனாச்சி இன்வெஸ்டிங். ஃபிபோனாச்சி இன்வெஸ்டிங் ஃபெயிலியர் ஆகவே ஆகாது. நல்ல கம்பெனியை பிக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது ஃபெயிலியர் ஆகவே ஆகாது. ஸோ பிரமிடிங், இன்வெர்ஸ் பிரமிடிங் அண்ட் ஃபிபோனாச்சி இன்வெஸ்டிங் இந்த மாதிரியான மெத்தடாலஜிஸ்ல நம்ம வந்துட்டு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கு பெஸ்ட் ஸ்டாக்கை பிக் பண்ணி வைக்கணும். இந்த ஒரு கம்பெனியை நம்பி இருக்கக்கூடாது, ஒரு செக்டரை நம்பி இருக்கக்கூடாது. அண்ட் இப்போ ஏன் இந்த டைம்ல வந்து இந்த இன்வெஸ்டிங் ப்ரோக்ராம் லான்ச் பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரியான குளோபல் டர்மாயில் போறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறது வந்துட்டு ஒரு 10 மாசமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். நம்ம டீம்ல வந்து சொல்லிக்கிட்டே இருப்போம். நம்ம டீம் ஆர்டிஎஃப் வந்து இந்த 2025 அப்படிங்கிறது வெறும் 12 மாதங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு வருஷம் கிடையாது, 18 மாதங்கள் இருக்கக்கூடிய ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்ப ஜூன் வரைக்குமே வந்துட்டு இந்த 2025 கான்சிக்வன்சஸ் இருக்கத்தான் செய்யும். 21,743 இருந்து என்னதான் மார்க்கெட் எஸ்கலேட் ஆகி மேல வந்திருந்தாங்க, இது வந்து 26,373 அப்படிங்கிற ஒரு ஹைய, ஆல் டைம் ஹைய கொடுத்தாச்சு. 26,373 அங்க இருந்து இப்ப எங்க வந்து விழுந்து கிடக்குறான், 24,450. ரீசெண்டா கொடுத்த லோ வந்து 24,305. ஸோ ஒரு ஸ்ட்ராங் எஸ்கலேஷன், நிப்டி
2030 2031 51,000 51,500 டச் பண்ணோம் அப்படிங்கிறது டீம் ஆர்டிஎஃப் கணிப்பு. சரிங்களா? இந்தியாவுக்கு அதில் வரக்கூடிய முதலீடுகள் வரக்கூடிய நாட்கள்ல அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. யூஎஸ் உடைய கதை கமிங் டேஸ்ல முடிய போது அவன் கடன்லயே மூழ்கி சாகிறான். அவ்வளவு கடன் இருக்கு. உலகத்திலேயே மிகப்பெரிய கடன்கார தேசம் எதுன்னு கேட்டா அது வந்து யுஎஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அவங்க தான் கடன்கார தேசம். அவங்களுடைய பாண்டை அதிகமா ஹோல்டு பண்ணி யார் வச்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜப்பான் அண்ட் சைனா. ஜப்பான் வந்துட்டு ஆல்ரெடி வந்து இந்த குரோத்ல வந்துட்டு பிரச்சனைகள் இருக்கு. டொமஸ்டிக் கன்சப்ஷன் குறையுது, அவன் கரன்சி வேல்யூ குறையுது. அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அவன் வந்து ஓப்பன் மார்க்கெட்ல யூஎஸ் உடைய பாண்டை செல் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படின்னா அது வந்துட்டு யூஎஸ்க்கு பிரச்சனை ஏற்படுத்தும். கூட சைனாவும் சேர்ந்தானா பிரச்சனை ஏற்படுத்தும். அண்ட் யூஎஸ்ல அங்க உள்நாட்டு பிரச்சனைகள் நிறைய போயிட்டு இருக்கு. ட்ரம்ப் வந்துட்டு அவர் தாந்தோன்றித்தனமா பல வேலைகளை செஞ்சுட்டு இருக்காரு. ஈவன் அங்க இருக்கக்கூடிய நபர்களே வந்து அவர் கண்டிக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய பவர்ஸை வந்து லிமிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்துட்டு இப்போ ஒரு குட்டையை குழப்பின மாதிரியான ஒரு சூழ்நிலை தான். இந்த சூழ்நிலை வந்து வரக்கூடிய நாட்கள்ல இன்னொரு 4 monthsல மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நேரத்துல இந்த ஈக்விட்டி மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டாக் மார்க்கெட் உங்களுக்கு வந்துட்டு கிராஷ் அப்படிங்கிற மாதிரியோ அல்லது ஒரு டீசன்ட் கரெக்ஷன் அப்படிங்கிற மாதிரியோ கீழே இறங்கி வரும். அண்ட் ஏஐ பபுள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து இது .com பபுள் அப்படின்னு 2000 நான் சொல்றது 2000 இயர் Y2K ப்ராப்ளம் வந்துச்சு. அப்போ Y2K ப்ராப்ளம் அண்ட் அது கூட வந்துட்டு .com பபுள் அப்படின்னு ஒன்று கிரியேட் ஆகி வந்துச்சு. ஐடி செக்டருடைய growth வந்து வரும்பொழுது டோட்டலா வந்து மாறுது. இந்தியாவில் இருக்கக்கூடிய உலக நாடுகள்லயே சரி, இந்த பொருளாதாரமே எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியே வேற லெவலுக்கு போகுது. அது மாதிரி இப்ப ஏஐ பபுள் ஊதி பெரிதாக்கப்பட்ட ஒரு ஏஐ பபுள் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற மாதிரி இப்ப போயிட்டு இருக்கிறத தாண்டி இன்னொன்னு உங்களுக்கு இந்த செமிகண்டக்டர், சரிங்களா? செமிகண்டக்டர் சிப்ஸ் அதுக்கு இருக்கக்கூடிய டிமாண்ட் அதிகமாயிட்டு இருக்கு. இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு அவங்களுக்கு ரீஸ்னா ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரேர் எர்த் எலமெண்ட்ஸ், நாட் மினரல்ஸ், ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 16-17 ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் இருக்கு. நியோடெமம் இந்த மாதிரி ஒரு 16-17 இருக்கு. இது எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு நாடும் அதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த யூஎஸ் அதுல தான் வந்துட்டு ஆரம்பிச்சான் பிரச்சனையை. எனக்கு கிரீன்லேண்ட் வந்து எனக்கு சொந்தமானது, நான் எடுத்துக்கிறேன் அந்த உடனே. அதுக்கப்புறம் கனடா வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுடைய 51வது ஸ்டேட்ஸ் 51 அப்படின்னு சொல்லி 51வது ஸ்டேட்டை நான் உள்ள இணைச்சுக்கிறேன். அண்ட் மெக்சிகோவுக்கு இடையில வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு பெரிய சோரை கட்ட போறேன். ஆல்ரெடி அங்க இருக்க பிளாக்கேட் இருக்கு, நான் பெரிய சோரை கட்ட போறேன். மைக்ரேஷன் எல்லாம் நான் வந்துட்டு தடுக்க போறேன். அதெல்லாம் ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு இந்த வெனிசுலால இப்போ போயிட்டு அவங்க பண்ண அட்ராசிட்டிஸ் அண்ட் இப்போ ஈரானுக்கு வந்துட்டு எகென்ஸ்டா போயிட்டு இருக்கு பண்றது. ஈரானுக்கு வந்துட்டு உள்ள போனதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து நீங்க வந்து வாட் இஸ் தட் இந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம் வந்து நீங்க வந்து டோட்டலா அப்ரப்டா நீங்க வந்து ஸ்டாப் பண்ணணும். அதுக்கடுத்து நீங்க ஒரு 3 ரியாக்டர்ஸ் 3 பிளான்ட் வச்சிருக்கீங்க இந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம்க்கு. அந்த 3 பிளான்ட்டையும் நீங்க டெஸ்ட்ராய் பண்ணணும். ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணணும், அந்த பிளான்ட்டை டெஸ்ட்ராய் பண்ணணும். உங்ககிட்ட எவ்வளவு யுரேனியம் என்ரிச்மெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் யூஎஸ் கிட்ட நீங்க கொடுத்துடணும். இந்த தான் டிமாண்டா வச்சு உள்ள போனாங்க. போயிட்டு அந்த நாட்டுடைய சுப்ரீம் லீடர் அவர் வந்துட்டு முடிச்சிட்டாங்க. இப்ப அவருடைய ஃபேமிலியில இருந்து அவருடைய சன், இந்த பழைய சுப்ரீம் லீடருடைய சன் காமனே, அவருடைய சன் வந்து புதுசா வந்து சுப்ரீம் லீடரா உள்ள வர்றதுக்கு முயற்சி பண்றாரு. அதுக்கு வந்துட்டு அமெரிக்க அதிபர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. அவங்க ஃபேமிலியில இருந்து இனிமேல் யாரும் சுப்ரீம் லீடரா வரக்கூடாது, அடுத்து யாரு சுப்ரீம் லீடரா வரணும் அப்படிங்கிற டிசைட் பண்ணக்கூடிய இடத்துல நான் இருப்பேன், நான் இல்லாம அது நடக்காது அப்படின்றாரு. இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய ஆன்கோயிங் இஷ்யூஸ்க்கு அன்கண்டிஷனல் சரண்டர் ஆகணும் ஈரான் அப்படின்றாரு. அவங்க என்ன சொல்றாங்க ஈரான் அபிஷியல்ஸ், அமெரிக்கன் சோல்ஜர்ஸ கொன்னு பெர்ஷியன் கல்ஃப்ல நான் புதைக்க போறேன், நாங்கெல்லாம் புதைக்க போறோம் அப்படின்னா அவங்க பேசுறாங்க பதிலுக்கு. ஸோ இந்த மாதிரி வெர்பல் வார் போய்கிட்டு இருக்கு என்படுவேன். இன்னைக்கு நாளைக்கும் பெரிய கூத்தாதான் இருக்கும். சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப்போ அல்லது ஈரான் வந்துட்டு
நான் சொல்லக்கூடிய சில டிமாண்டுக்கெல்லாம் நீங்க ஒத்து வர்ற மாதிரி இருந்ததுன்னா, நீங்க சொல்ற மாதிரி நான் சில விஷயங்களை நான் விட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இறங்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி அந்த மாதிரியான சுச்சுவேஷன் ஏற்படுது அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரிட்ரேஸ்மெண்ட், அப்சைட் ரிட்ரேஸ்மெண்ட் உங்களுக்கு போகும். குரூடாயில்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு குரூடாயில் வந்து டவுன் ஆகி போய் கிடக்கு. சரிங்களா? சாரி, இன்க்ரீஸ் ஆகி போய் கிடக்கு குரூடாயில். நேத்து வந்து $92.50 அப்படிங்கிற அளவுக்கு நேத்து வந்து இன்க்ரீஸ் ஆகி வந்தாங்க. $92.52 அப்படிங்கிற மாதிரி மல்டி ட்ரெண்ட் லைன், மல்டி வீக் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்னு சொல்லலாம், இல்ல மல்டி மந்த் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அந்த மாதிரிதான் வந்துட்டு அவங்க வந்துட்டு இருக்கு. இந்த குரூடாயில் பாருங்க, அழகா வந்துட்டு லான்ச் பண்ண மிசைல் மாதிரி, ஸ்ரீஹரிகோட்டால இருந்து லான்ச் பண்ண மிசைல் மாதிரி எவ்வளவு நேரோ ரேஞ்சில், இது வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம், இது ஒரு ப்ராட் கிடையாது, ஒரு நேரோ ரேஞ்சில் வருது. ரொம்ப டீப் சைலன்ஸை லாஸ்ட் 5 months ஃபாலோ பண்ணுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டிசிசிவான ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது. இந்த பிரேக் அவுட் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்காத மாதிரி எவ்வளோ எக்ஸலண்டான ஒரு பிரேக் அவுட் பாருங்க இது. ஈவன் இதோட நம்ம இந்த இதோடய ட்ரெண்ட் லைனை கனெக்ட் பண்ணா, இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய இந்த லாஸ்ட் வீக் கேண்டில் வந்து ஒரு எக்ஸலண்டான ஒரு கேண்டில். ஒரு சிங்கிள் வீக்ல வந்து 5800 இருந்து உங்களுக்கு குரூடாயில பொறுத்த வரைக்கும் 8413, 8518. சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது இந்தியன் குரூடாயில், மேல வச்சது யூஎஸ் ஆயில். மல்டி மந்த் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட், இந்த ரெட் லைனை பிரேக் பண்ணி மேல வருது. இதை மல்டி வீக் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து வீக்லி கேண்டில் தான், ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு இந்த மந்த்லில. ஈவன் தோ நான் மந்த்லி டைம் ஃப்ரேம் வச்சாலும் உங்களுக்கு வந்துட்டு இது வீக்லி கேண்டில் தான். இந்த வீக்லி கேண்டில் வந்து எவ்வளவு லென்த்தியா இருக்கு பாருங்க. இதோடைய லோ வந்து 6210, அதுதான் ஓப்பன், அதுதான் லோவும் கூட. இப்படி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த கேண்டில் வந்து இன்வெர்டட் புல்லட் கேண்டில்னு சொல்லுவோம். ஓப்பன் லோ ரெண்டும் கொஞ்சம் கூட மாறக்கூடாது, அப்படியே எக்ஸாக்டா மேட்சா இருக்கணும். அந்த கேண்டில் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்வெர்டட் புல்லட் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இன்வெர்டட் புல்லட் கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா, இன்கேஸ் ஆஃப் எனி ஃபால் அப்படிங்கிற மாதிரி இருந்தா கூட அதை ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்தி அங்கிருந்து ஸ்ட்ராங்கா எஸ்கலேட் ஆகத்தான் செய்யும். இந்த ஸ்ட்ராங் எஸ்கலேஷன் இந்த லாஸ்ட் வீக்ல வந்துட்டு விட்னஸ் ஆனது அப்படிங்கறது கண்ணில் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். அதை $200 இருந்த $6100 கால் ஆப்ஷன் இந்த March 17th எக்ஸ்பைரியில குரூடாயில் நேத்து $2400. நினைச்சு பாருங்க, இதுதான் ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட். இந்த ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட் மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா கிடைக்கும். மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா கிடைக்கும். இன்கேஸ் ஒரு மந்த் இல்லைன்னா 2 months அப்படிங்கிற அந்த பேண்ட்வித்ல கண்டிப்பா ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட் உங்களுக்கு கிடைக்கும். 10x ரிட்டர்ன் தாராளமா எடுக்க முடியும் குரூடாயில். அதுக்கு பொறுமை வேணும். அண்ட் கரெக்டான இடத்துல அந்த லெவல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுட்டு கொக்கு மாதிரி காத்திருக்கணும். வயல்ல நிக்கிற கொக்கு மாதிரி, மீன் வருமானு காத்துக்கிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி நிக்கணும். பொறுமை, பொறுமை வேணும். பொறுமை இருந்தது அப்படின்னா 10x அப்படிங்கறதெல்லாம் இங்க சாதாரணமான விஷயம். ரொம்ப அழகா எடுக்கும். நீங்களே பார்த்திருப்பீங்க, $100 வாங்கினது $1150 போனது நீங்க பார்த்திருப்பீங்க. போன வருஷம் காட்டியிருந்திருப்பேன். இப்பவும் கண்ணில் பாக்குறீங்க. $200 $210 இருந்த அந்த பிரீமியம் வந்துட்டு இன்னைக்கு $2400, $6100 கால் ஆப்ஷன், $2300 $400 பக்கம் வந்துருச்சு. 10x ரிட்டர்ன், மெனக்கெடாம சம்பாதிக்கிறது. இது வந்து மோஸ்ட் ஆஃப் ஈவினிங் 5 o'clock மேல வந்துட்டு இது ஆக்டிவ்ல இருக்கும் இந்த க்ரூட் ஆயில் மார்க்கெட். மோஸ்டா நேத்து irrelevant வந்துட்டு டே ஸ்டார்டிங் இட் செல்ஃப், ஈவன் இந்த மார்னிங் 9 o'clock வந்து கமாடிட்டி மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, கரன்சி மார்க்கெட் ஓப்பன் ஆகிற மாதிரி. ஈக்விட்டி மார்க்கெட் தான் 9:15 ஓப்பன் ஆகும் ட்ரேட் பண்றதுக்கு. பட் கமாடிட்டி மார்க்கெட் அண்ட் கரன்சி மார்க்கெட் உங்களுக்கு 9 o'clock இட் செல்ஃப் தே வில் ஸ்டார்ட். சரிங்களா? நேத்து வந்துட்டு ஸ்ட்ராங்கா எஸ்கலேஷன், லோ லெவல்ல இருந்து மேல அடுத்தடுத்த டார்கெட்டை 2 தடவை அப்பர் சர்க்கியூட் அடிக்குது. 2 தடவை அப்பர் சர்க்கியூட் அடிக்குது. அதுக்கு ரீசன் வந்துட்டு இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்வழி தடத்தை ஈரான் ஆன்கோயிங் பிரச்சனையில நான் வந்து தடுத்து நிறுத்த போறேன் அப்படின்றான். அப்போ இந்த குளோபல் ஆயில் சப்ளைல இந்த பேசேஜ், அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ல வந்துட்டு பேசேஜ்ல வந்துட்டு போகக்கூடியதுல உலக நாடுகளுக்கு எவ்வளோ ஆயில் தேவைப்படுதோ அதுல 20% அந்த வழித்தடத்துல தான் போகுது. அப்ப அப்ரப்டா ஒரு 20% உங்களுக்கு வந்துட்டு அந்த இடத்துல வந்து என்ன ஆகுது, சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன்ஸ் ஏற்படுது. அப்போ குரூட் ஆயிலுக்கான டிமாண்ட் அந்த இடத்துல அதிகமாயிரும். இது ஒரு காரணம். அதனால வந்துட்டு ஒண்ணு ரைஸ் ஆச்சு. ரெண்டாவது, இந்த ஈரான் தன்னை சுத்தி இருக்க எந்த நாட்டா இருந்தாலும் பரவாயில்ல, மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்,
சவுதி அரேபியா, பஹ்ரைன், எந்த கண்ட்ரியா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் சுத்தி சுத்தி ட்ரோன் அட்டாக் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க வந்துட்டு தன்னை சுத்தி எல்லாத்தையுமே அடிக்கிறாங்க. அப்போ கட்டார்ல வந்துட்டு ரிஃபைனரிஸ்ல ட்ரோன் அட்டாக் நடந்திருக்கு. கத்தார்ல வந்துட்டு நேத்து நடந்தது. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் ரிஃபைனரிஸ் நான் வந்துட்டு எனக்கு டேமேஜ் ஆயிடுச்சு, நான் ப்ரொடக்ஷனை கட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லிட்டாங்க. அண்ட் குரூட் ஆயிலுடைய பிரைஸ் வந்து $150 per barrel அப்படிங்கிற மாதிரி வித்தின் டேஸ்ல வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துட்டாங்க. இந்த ஆயில வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரீஸ் ஒபெக் பிளஸ் அப்படின்னு சிலது இருக்கு. ரஷ்யா வந்துட்டு அவங்களுமே லார்ஜஸ்ட் ஆயில் எக்ஸ்போர்ட்டர். தே ஹேவ் ஆயில் ரிசர்வ்ஸ். சவுதி அரேபியா, சரிங்களா, இவங்க கிட்ட எல்லாம் இருக்கு. யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இவங்க கிட்ட எல்லாம் இருக்கு. கத்தார் கிட்ட இருக்கு. ஸோ இவங்க எல்லாமே வந்துட்டு இந்த ஒபெக் அண்ட் ஒபெக் பிளஸ் கூட்டமைப்புகள் இவங்க எல்லாம் வந்து இந்த ப்ரொடக்ஷன் அப்படிங்கறத ஸ்டாப் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா உலக அளவுல வந்துட்டு இந்த குருடாயிலுக்கு வந்துட்டு தட்டுப்பாடு ஏற்படும். கத்தார் வந்து ஆல்ரெடி அறிவிச்சிட்டாங்க, இன்கேஸ் இவங்க போர் நிறுத்தம் சீஸ்ஃபயர் அப்படிங்கிற மாதிரி ஒரு உடன்படிக்கைக்கு வந்தா கூட நாங்க வந்து திரும்ப மீண்டு வர்றதுக்கு எங்களுக்கு வீக்ஸ் அண்ட் மந்த்ஸ் தேவைப்படும் அப்படின்றாங்க. ஸோ என்னதான் நீ வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கிட்டா கூட எனக்கு ப்ரொடக்ஷன் நான் இனிஷியேட் பண்றதுக்கு எனக்கு வந்து டைம் எடுத்துக்கும் அப்படின்னு அவங்க சொல்றான். அப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு crude oil பிரைஸ் வந்துட்டு சர்ஜ் ஆகாம என்ன பண்ணும்? இது $100 அப்படிங்கிறது மண்டே பாத்துரும். இது நேத்து போன வேகத்தை பார்த்தா அவ்வளவு பயமா இருந்துச்சு. இது சாதாரணமா அது கடந்து போகக்கூடிய விஷயம் கிடையாது. 2022ல $130 வந்திருக்கு. 2022ல, சரிங்களா. இதோடைய ஆல் டைம் ஹை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு. அப்போ வந்து $9,996 per பேரல் நம்ம இந்தியன் இதுல மார்ச் 2022. அப்போ வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில போர் சூழ்நிலை ஏற்பட்டுருது. இந்த போர் அப்படிங்கிறது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சராசரியா நம்ம ஏதோ ஒரு மூலையில இருப்போம், எனக்கும் போருக்கும் சம்பந்தம் இல்லை, அது ஏதோ ஒரு மூலையில நடக்குது, நான் ஒரு மூலையில இருக்கேன் அப்படிலாம் தவிர்த்துட்டு நம்ம போக முடியாது. ஈரான் அண்ட் இஸ்ரேல் அடிச்சுக்கிறாங்க, ஈரான் அண்ட் யூஎஸ் அடிச்சுக்கிறாங்க. அதனால வந்துட்டு உலக பொருளாதாரத்துல பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா அது அவங்கள மட்டும் பாதிக்காது. நம்ம ஏதோ ஒரு மூலையில இங்க ஒரு குக்கிராமத்தில் நம்ம இருப்போம், நம்மளையும் பாதிக்கும். அது ஒவ்வொரு சிட்டிசனையும் பாதிக்கும். 720 கோடி பேர் இருக்கான் உலகம் முழுக்க அப்படின்னா ஒவ்வொருத்தனையும் பாதிக்கும் இந்த வார் அப்படிங்கிற அந்த போர் சூழ்நிலை. அப்போ இது மார்ச் 2022ல அந்த மாதிரி வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 2013ல டாக்டர் மன்மோகன் சிங் ஐயா பீரியட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்போ வந்துட்டு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல க்ரூட் மார்க்கெட்ல பர் பேரல் வந்துட்டு $113 போச்சு. ஒரு அரசாங்கத்தையே மாத்துற அளவுக்கு ஒரு இதாச்சு. அது ஒரு பெரிய பேசு பொருளாமாச்சு மார்ச் அன்னைக்கு. 70 ரூபா பெட்ரோல் தொட்டுச்சு, 90 ரூபாயை தொட்டுச்சுங்கிறது வந்து ஒரு பெரிய பேசு பொருள். இப்ப அது கடந்து போறோம் நம்ம. பட் இப்ப நம்ம தேசத்துக்கும் அவங்க ஆல்ரெடி இப்ப ஜிஎஸ்டில ஜிஎஸ்டி ஸ்லாப்ஸ்ல வந்துட்டு அவங்க வந்துட்டு சில இதெல்லாம் சேஞ்சஸ் எல்லாம் இப்ப ரீசெண்டா கொடுத்தாங்க சம் ஃபியூ மந்த்ஸ் பேக். இதனால அரசாங்கத்துக்கு வருமான இழப்பு ஏற்படுது. இப்ப இந்த நேரத்துல இந்த ஆயில் கன்சம்ஷனுக்கும் அவங்க வந்து அதிகப்படியான பணத்தை கொடுத்து வாங்குற மாதிரியான சூழ்நிலை இந்திய அரசாங்கத்துக்கு ஏற்படுது அப்படின்னா அப்ப நம்ம இந்தியன் கரன்சி வந்து டிப்ரிஷியேட் ஆகும். ஆல்ரெடி அது 92 ரூபாயை டச் பண்ணிருச்சு. அப்ப இந்த ஒரு $100 $150 எல்லாம் போகும்போது நம்ம இந்தியன் கரன்சி 94 ரூபாயில இருந்து 95 ரூபா அப்படிங்கிற மாதிரி டிப்ரிஷியேட் ஆயிருக்கு. 94 ரூபாயில இருந்து 95 ரூபா அப்படிங்கிற மாதிரி டிப்ரிஷியேட் ஆயிரும். ஸோ இந்த இது வந்து அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. அது அது பிரைஸ் ரைஸ் ஆகுது, ஓகே. அது அதோட போயிருமான்னு கேட்டீங்கன்னா நீங்க வாங்கக்கூடிய பிரெட் பட்டர்ல ஆரம்பிச்சு மில்க்ல ஆரம்பிச்சு என்ன ப்ராடக்ட் நீங்க வாங்கினாலும் அதுக்கு வந்து பிரைஸ் சர்ஜ் ஆகும். இன்ஃபிளேஷன் ஏற்படும். இன்ஃபிளேஷன் ஏற்படுது அப்படின்னா அந்த இடத்துல growth அஃபெக்ட் ஆகும், வளர்ச்சி பாதிக்கப்படும். இன்ஃபிளேஷன் வெர்சஸ் growth அப்படிங்கிறது கான்செப்ட் எக்கனாமிக்ஸ்ல ஒரு பெஸ்ட் கான்செப்ட். அது இன்ஃபிளேஷன் தேவை. இன்ஃபிளேஷன் அப்படின்னா பணவீக்கம். நீங்க வாங்கக்கூடிய பொருளுக்கோ அல்லது சேவைகளுக்கோ நீங்க பே பண்ண வேண்டிய காஸ்ட் ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க இப்ப தக்காளி வந்துட்டு 1 கிலோ 15 ரூபாய்க்கு போகுது சார். இதே $150 $150 per பேரல் அப்படிங்கிற மாதிரி ஃபியூயல் போகும் பொழுது தக்காளியுடைய டிமாண்ட் பிகாஸ் ஆஃப் சம்மர் என்வரான்மெண்டல் எல் நினோ பிரச்சனைகள் இருக்கு. ஐஎம்டி இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எல் நினோ அப்படின்னு அது தனி கான்செப்ட். நேச்சுரல் கலாமிட்டி அதை விட்டுருவோம். இந்த குரூடாயிலுடைய பிரைஸ் ரைஸ் ஆகிறதுனால உங்களுக்கு அந்த டிரான்ஸ்போர்டேஷனுக்காக கூடிய காஸ்ட் அதிகமாகும். ஸோ ஜென்ரலா அது வந்து இப்போ ஒரு 15 ரூபாய்க்கு போகக்கூடிய தக்காளி வந்து உங்களுக்கு
ஒரு 50 ரூபா 60 ரூபா 80 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போகும். கூட இந்த சம்மரும் சேர்ந்துக்குது, எல்னும் சேர்ந்துக்குது, தக்காளி வரத்து குறையுது. ஸோ தக்காளியுடைய பிரைஸ் வந்து 150 ரூபா போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சரிங்களா? அந்த மாதிரிலாம் போகும். சில சமயம் பார்த்தீங்கன்னா ஆப்பிளுடைய விலை ரொம்ப கம்மியா இருக்கும். கம்பேர் பண்ணும் பொழுது தக்காளியுடைய பிரைஸோட கம்பேர் பண்ணும்போது தக்காளி விலை 150 ரூபாயா இருக்கும், ஆப்பிள் விலை 120 ரூபா 130 ரூபாயா இருக்கும். தக்காளியை வாங்கி சாம்பார்ல போடுறதுக்கு பதிலாக ஆப்பிளை வாங்கி கட் பண்ணி சாம்பார்ல போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். கீழே விழுந்தாலும் பொறுக்காம இருக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பழமும் அங்க வந்து 10 ரூபா 5 ரூபாங்கிற மாதிரி ஒரு கான்செப்டுக்கு போயிருங்க. அப்போ நீங்க வாங்கக்கூடிய பொருட்களுக்கோ அல்லது சேவைகளுக்கோ நீங்க கொடுக்க வேண்டிய காசு ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல இன்க்ரீஸ் ஆகுது பிகாஸ் ஆஃப் சோ அண்ட் சோ ரீசன் அப்படின்னா அது வந்து இன்ஃபிளேஷன் அப்படின்போம். முன்னாடி வந்துட்டு ஒரு சேவை, ஒரு சர்வீஸ் நீங்க வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட பிரைஸ் நீங்க ஆக்சஸ் பண்ணியிருக்கீங்க. ஒரு இன்சூரன்ஸே நீங்க வாங்குறீங்கன்னு வச்சுக்கோ. முன்னாடி வாங்கினது வந்து காஸ்ட் வந்துட்டு மந்த்லி நீங்க ஒரு 2000 ஆர் 3000 நீங்க பே பண்ற மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜ் நீங்க எடுத்திருக்கீங்க, இல்ல ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன்ல போறீங்க. அதுக்கு வந்து ஆகக்கூடிய காஸ்ட் வந்து அதிகம் தான். ஸோ இந்த மாதிரி த மானிட்டரி வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வில் பி இன்க்ரீஸ்டு ஓவர் அ பீரியட். அதுதான் இன்ஃபிளேஷன். இந்த பணவீக்கம் ஒரு நாட்டுக்கு தேவையா இல்லையான்னு கேட்டீங்கன்னா, இன்ஃபிளேஷன் தேவையா, நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஃபிளேஷன் நல்லது. இன்ஃபிளேஷன் ஒரு தேசத்துக்கு தேவையான ஒண்ணுதான். ஆனா அது ஒரு லெவலுக்குள்ள இருக்கணும். அந்த லெவலை தாண்டி போகக்கூடாது. பணவீக்கம் ஒரு தேசத்துக்கு தேவையான ஒரு விஷயம் தான் சார். ஆனா அது வந்து எப்படி இருக்கணும்? ஒரு லிமிட் வச்சிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, நம்மளுடைய மத்திய வங்கி ஒரு லிமிட் வச்சிருக்காங்க. 4% இருந்து, அதாவது 2% இருந்து 6% வரைக்கும் ஒரு பொருளுடைய விலை உயரலாம் அப்படின்றாங்க. அதுக்கு மேல போச்சுன்னா பணம் தன்னுடைய மதிப்பை இழக்கும் அப்படின்றாங்க. பணம் தன்னுடைய மதிப்பை இழக்கும் அப்படின்றாங்க. அப்போ 2% இருந்து 6% வரைக்கும் ஒரு பொருளுடைய விலை உயரலாம். இன்ஃபிளேஷன் இல்லாம இங்க growth கிடையாது. இன்ஃபிளேஷன் பணவீக்கம் இல்லாம வளர்ச்சி கிடையாது. அதே பணவீக்கம் அளவுக்கு அதிகமா போச்சுன்னா வளர்ச்சி பாதிக்கப்படும். அதே பணவீக்கம் டிஸ்இன்ஃபிளேஷன்ல கீழே வந்துகிட்டு இருக்கு அப்படின்னாலும் தப்புதான். அப்ப மேனுஃபேக்சரர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் பாதிக்கப்படுவாங்க. அவங்களுக்கு சஃபிஷியன்ட் இன்கம் வராது. தே ஓன்ட் கோ ஃபார் ஃபர்தர் ப்ரொடக்ஷன். அது திரும்ப ஒரு சைக்கிளிக்ல மாறும். அப்போ சப்ளைக்கு ஏத்த அதாவது டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி சப்ளை இருக்கணும். அண்ட் இன்ஃபிளேஷன் இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ள இருக்கணும். அது தேசத்துடைய வளர்ச்சிக்கு தேவையான ஒரு விஷயம். இன்ஃபிளேஷன் வெர்சஸ் growth அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஸோ பணவீக்கம் தேவையான ஒண்ணு. ஆனா அது ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்குள்ள இருக்கும். 2% இருந்து 6% வரைக்கும் ஒரு பொருளுடைய விலை உயரலாம். ஒரு பொருளை நீங்க ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் 102 ரூபாயில இருந்து 106 ரூபாய் வரைக்கும் அதோடைய விலை உயருது அப்படின்னா தட் இஸ் அக்செப்டபிள், ரீசனபிள் அப்படின்றாங்க. 4% பிளஸ் ஆர் மைனஸ் 2% அப்படிங்கிற அந்த பேண்ட் வித்துக்குள்ள அந்த பொருள், அந்த பணம் வீக்கம் இருக்கணும் அப்படின்றாங்க. இது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்றது. இதை தாண்டி போகுது அப்படின்னா அப்ப சில பல நடவடிக்கைகள் எடுத்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொருளுடைய விலையை கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட பேண்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்படி இருந்தாதான் பணத்துடைய மதிப்பை பாதுகாக்க முடியும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய முக்கியமான ஒரு ஒர்க் என்ன அப்படின்னா இந்த பணத்துடைய மதிப்பை பாதுகாக்கிறது. பணம் தன்னுடைய மதிப்பை இழக்குது அப்படின்னா பணத்தை நம்ம வந்து பாக்கெட்ல வைக்க மாட்டோம். சரியா? இப்ப ரொம்ப ஹார்ட்டுக்கு பக்கத்துல பாக்கெட்ல நம்ம வச்சுக்கிறோம் பணத்தை. அது தன்னுடைய மதிப்பை இழக்குது அப்படின்னா பணத்தை வந்து நம்ம இது பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் தக்காளி விலை 200 ரூபாய் போயிட்டு இருக்கு. உங்க கண்ணு முன்னாடி ரைட் ஹேண்ட் சைட்ல தக்காளி ஒரு 2 கிலோ தக்காளி இருக்கக்கூடிய ஒரு பேக் இருக்கு, கேரி கவர்ல. லெஃப்ட் சைட்ல ஒரு 100 ரூபாய் காசு கிடக்கு. தக்காளி விலை 200 ரூபாய்க்கு போகுது. நீங்க எதை எடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா தக்காளி எடுப்பீங்க. ஏன்னா அது ஒரு கிலோ 200 ரூபாய்க்கு போகுது. 2 கிலோ தக்காளி இருக்கு 400 ரூபா. அப்ப தக்காளியோடய கம்பேர் பண்ணும் பொழுது உங்களுடைய அந்த 100 ரூபாய் பணம் தன்னுடைய மதிப்பை இழந்துருச்சு. கரெக்டா? சோ ஒரு பொருளுக்கு வந்துட்டு அதோடைய பணம் நீங்க கொடுத்து வாங்கக்கூடிய அந்த பணத்துடைய அளவு அதிகமாகுது அப்படின்னா அந்த பொருளுக்கு தான் மதிப்பு அதிகமாகுமே தவிர நீங்க கொடுக்கக்கூடிய பணத்துக்கு அந்த இடத்துல மதிப்பு இல்லை. சில ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ், ஜிம்பாவே, இந்த மாதிரியான நாடுகள்ல எல்லாம் பணம் வந்து தன்னுடைய மதிப்பை இழந்து அது வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குறதுக்கு ஒரு ட்ரே நிறைய நீங்க காசு அள்ளி கொடுத்தாதான் ஒரு வாட்டர் பாட்டிலுக்கு வாங்குற மாட்டான். இன்ஃபிளேஷன் அந்த அளவுக்குலாம் வந்து தறிக்கிட்டு போச்சு. ஸோ இந்த இடத்துல பணத்துடைய மதிப்பை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த இன்ஃபிளேஷன் இப்போ பேக் டு டாபிக். இந்த குரூடாயிலுடைய பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த இன்ஃபிளேஷன் ரைஸ் ஆகும். இன்ஃபிளேஷன் ரைஸ் ஆகுது அப்படின்னா எக்கானமி ஸ்லோ டவுன் அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணும். எக்கானமி ஸ்லோ டவுன் ஆகுது அப்படின்னா கம்பெனிஸ் மேனுஃபேக்சர் பண்றதை குறைச்சிப்பான்.
கம்பெனிஸ் மேனுஃபேக்சர் பண்றதை குறைக்கிறாங்க அப்படின்னா அங்க ஆட்களுக்கு தேவையில்லை. அப்போ அவங்க சில ஆட்களை வெளியேற்றம் செய்வாங்க. அப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதிகமாகும். அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதிகமாகுது. வெளியே வரக்கூடிய ஆட்கள் அவங்களுக்கு தேவையான பொருளை கன்சியூம் பண்றதுக்கு அவங்களுக்கு காசு இருக்காது. ஏன்னா வருமானம் இல்ல. அப்ப ஸ்டாக்னண்டா போய் நிக்கும். இதை வந்து ஸ்டாக்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபிளேஷன்ல அடுத்து ஸ்டேஜ் என்ன வரும்? ஸ்டாக்ஃபிளேஷன். ஸ்டாக்னண்டா போய் எக்கானமி நிக்கும். இது ஒரு சைக்கிள். ஃபண்ட் வந்துட்டு எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இப்படி சுத்திக்கிட்டே இருக்கணுமோ அதே போல இந்த இந்த சைக்கிள் ஆர்டர் வந்து மாறக்கூடாது. இதுல ஏதாவது இன்டரப்ஷன் ஆச்சு அப்படின்னா அது வந்துட்டு தேசத்துடைய மொத்த வளர்ச்சியும் பாதிக்கும். அப்போ இது எல்லாத்துக்குமே மூலாதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இன்ஃபிளேஷன். இந்த இன்ஃபிளேஷன் ரைஸ் ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த குரூடாயிலுடைய பிரைஸ். இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிரச்சனை ஷார்ட் அவுட் ஆகாத வரைக்கும், குரூடாயிலுடைய பிரைஸ் வந்து ஒரு லிமிட்டுக்குள்ள இல்லாத வரைக்கும், இதை வந்து ஒபெக் அண்ட் ஒபெக் பிளஸ் வந்து அவங்க வந்துட்டு இது பண்ணுவாங்க. இந்த ப்ரொடெக்ஷன் அதிகப்படுத்துறதா இருந்தாலும் சரி, இல்ல குறைக்கிறதா இருந்தாலும் சரி, அதை அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. அவங்க ப்ரொடெக்ஷன் அதிகப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா சப்ளை அதிகமாகுது. அதனால குரூடாயிலுடைய பிரைஸ் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல குறையும். க்ரூட் மார்க்கெட்ல அவங்க ப்ரொடக்ஷனை கட் பண்றாங்க. இப்ப கத்தார் வந்து நான் கட் பண்றேன்றான் ப்ரொடக்ஷனை. நான் மட்டும் கட் பண்ண போறது இல்ல, ஃபெல்லோ மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸும் கட் பண்றதுக்கு முயற்சியில இருக்காங்க, பேச்சுவார்த்தையில அப்படின்றாங்க. அப்ப மொத்தமும் வந்துட்டு அவங்க ப்ரொடக்ஷனை கட் பண்றாங்கன்னா குளோபல் ஆயில் டிமாண்ட் அதிகமாயிரும். அப்புறம் ஆயிலுடைய பிரைஸ் $150 போகாம என்ன பண்ணும்? கேசோலின், நேச்சுரல் கேஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 400% வந்து ரைஸ் ஆகும் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்றாங்க இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். அப்ப இது ரெண்டுமே வந்துட்டு இப்ப பாக்குறதுக்கு சின்ன விஷயமா தெரிஞ்சாலும் அது பெரிய தலைவலியை கொடுக்கக்கூடிய, லாங் டேர்ம்ல ப்ரோலாங்டா வந்து பெரிய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை இமீடியட்டா ஷார்ட் அவுட் பண்ணல அப்படின்னா அது பல தேசங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கும். அவங்க திரும்ப மீண்டு வர்றதுக்கு 5 to 7 வருஷம் ஆகும் இந்த பிரச்சனையை ஷார்ட் அவுட் பண்ணல அப்படின்னா. ஏன்னா எக்கானமியை பொறுத்த வரைக்கும் எடுத்த உடனே ரியாக்ஷன்ஸ் வராது. நம்ம கெமிஸ்ட்ரி லெபராட்டரியில வந்துட்டு ஒரு கெமிக்கல்ஸை போட்டு ரியாக்ஷன்ஸ் பண்றோம் அப்படின்னா அந்த ரியாக்ஷன்ஸை நம்ம இமீடியட்டா பார்க்க முடியும் ஒரு பர்டிகுலர் டைம்ல. பட் எக்கானமியில நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இமீடியட்டா ரிஃப்ளெக்ட் ஆகாது. அது கொஞ்சம் டைம் எடுத்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அதை புரிஞ்சுக்கும் போது நம்ம பல விஷயங்களை இழந்துரும். ஒரு 3 மாசம் வந்து கன்சிஸ்டன்டா வந்துட்டு growth குறைஞ்சிட்டு வந்ததுனா தான் நம்ம ரிசெஷன் அப்படின்னே சொல்றோம். 3வது மாசம் அந்த கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது நம்ம பல விஷயங்களை இழந்திருப்போம் அந்த இடத்துல. ஸோ எக்கானமியை பொறுத்த வரைக்கும் இமீடியட்டா ரிஃப்ளெக்ட் ஆகாது. ப்ரோலாங்டா ஒரு ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அது ரிஃப்ளெக்ட் ஆக செய்யும். இது எல்லாத்துக்கும் இந்த குரூடாயில் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு இதா இருக்கு. சரி, ஈக்விட்டி இன்வெஸ்டிங்னு ஆரம்பிச்சு குரூடாயில் வரைக்கும் போயிட்டீங்களே சார், இது என்னது? ஆமா, காரணம் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல நம்ம வந்துட்டு குட்டையை குழப்பி மீன் பிடிக்கிறதுக்கு நல்ல நல்ல மீன்கள், இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும் அப்படிங்கிற மாதிரி நல்ல மீன்களை பிடிக்கிறதுக்கு இதுதான் சரியான தருணம். இங்க ஒரு 100 ஸ்டாக் நம்ம பாக்குறோம் அப்படின்னா அந்த 100 ஸ்டாக்கும் வந்து ஒரு டெம்ப்ளேட். ஒரு எப்படி ஒரு ஸ்டாக் எடுத்து ஃபண்டமெண்டலா எப்படி அனலைஸ் பண்றது, எப்படி ஸ்டாக்கை பிக் பண்றது, எப்படி அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்டிங் பண்றது, சிஸ்டமேட்டிக்கா எப்படி இன்வெஸ்டிங் பண்றது, எப்படி சிஸ்டமேட்டிக்கா வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்றது, ஸ்மார்ட் டிவிடெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்மளே நமக்கு தேவையான டிவிடெண்ட் எப்படி எடுத்துக்கிறது, ரிஸ்க் ஃப்ரீயா இருக்கக்கூடிய, டெட் ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு 100 ஸ்டாக்கை வந்து ஒரு டெம்ப்ளேட்டா கொடுக்குறோம். அண்ட் வி ஆர் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். வி ஆர் நாட் ரெக்கமெண்டிங் எனி ஸ்டாக்ஸ் ஹியர் டு இன்வெஸ்ட். இதுல போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதுல போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, எந்த ரெக்கமெண்டேஷனும் கொடுக்கல. நீங்க 100 ஸ்டாக்கோட நீங்க டிராவல் பண்றீங்க. நீங்க ஒரு 20ல இருந்து 30 ஸ்டாக் வந்து உங்க போர்ட்போலியோல நீங்க வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருக்கீங்க. ஒரு 20ல இருந்து 25 ஸ்டாக் வந்து வாட்ச் லிஸ்ட்ல நீங்க வச்சிருக்கீங்க. சில இந்த அந்த அந்த 25 ஸ்டாக்கும் வந்து பாத்தீங்கன்னா மல்டி செக்டர்ஸ்ல இருக்கும். சரிங்களா? ஐடி செக்டர்ஸ்ல இருக்கும், பேங்கிங் செக்டர், என்பிஎஃப்சின்னு சொல்லக்கூடிய ஷேடோ பேங்கிங் செக்டர், சரிங்களா? ஆட்டோமொபைல் செக்டர், ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆன்சலரிஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த செக்டர் இருக்கு. மேனுஃபேக்சரிங் செக்டர், ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ், சரிங்களா? கோவொர்க்கிங் ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி எவ்வளவோ இருக்கு. ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இதுல வந்துட்டு சில நல்ல கம்பெனிஸ் நீங்க ஐடென்டிஃபை பண்ணி வச்சு ஒரு வாட்ச் லிஸ்ட்ல நீங்க ஆட் பண்ணி வச்சு நீங்க வந்துட்டு அதுல கன்சிஸ்டன்டா நீங்க வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணவும் செய்யறீங்க. அண்ட் எஃப்என்ஓ ஸ்டாக்ஸ் அதுல சிலது இருக்கு அப்படின்னா எஃப்என்ஓல ட்ரேடிங்கும் நீங்க பண்ண முடியும். எஃப்என்ஓ ஸ்டாக்ஸ் இருக்கு அப்படிங்கும் போது எல்லா நாளும் இண்டெக்ஸ் வந்துட்டு இப்ப போயிட்டு இருக்க மாதிரி டர்மாயில்ல அப்படியே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல போயிட்டு இருக்காது. சில நாட்கள் வந்து ரொம்ப சட்டிலா ரொம்ப என்னடா மார்க்கெட் இது உருட்டிக்கிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரியான நாட்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரியான நாட்கள்ல நீங்க என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி அழகா சில ஸ்டாக்ஸ் வந்துட்டு பிரேக் அவுட் கொடுத்து மேல போகும் வால்யூமோட. அது ஒரு ஆர்ட். அது சும்மா அப்படி ஒரு செஸ் கேம் பிளே பண்ற மாதிரி அதை நம்ம பார்க்கணும் இந்த இடத்துல.
அழகா உள்ள என்டர் ஆகி எக்ஸிட் ஆகி ஒரு ஸ்மார்ட்டான மணியை நம்ம எடுத்துட்டு வெளியே வரும். ஸோ இன்வெஸ்டிங் இஸ் த பெஸ்ட் டூல் டு டு மேக் ரியல் வெல்த் கிரியேஷன். ட்ரேடிங் வந்துட்டு ஊதி பெரிதாக்கப்பட்ட பபுள். ட்ரேடிங்ல வந்துட்டு ஏர்ன் பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. 6 கண்கள் வேணும், 2 மூளை வேணும். சரியா? பேரிஷான ஒரு நேச்சரு, புல்லிஷான ஒரு நேச்சரு, அதுக்கு மேல 6 கண்கள் வேணும். அவ்வளோ கவனமா இருக்கணும் ட்ரேடிங்ல. இன்வெஸ்டிங் வந்துட்டு ட்ரேடிங் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் பண்ண முடியும். நான் இல்லைன்னு சொல்ல, ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி போகலாம். மந்த்லி ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்கு, ஒரு டீசென்டான ப்ராஃபிட்லாம் கொடுக்கும், போதும். இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது நீங்க வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி சாட்டர்டே சண்டேல ஒரு ஹாஃப் அன் அவர் ஒரு 1 ஹவர் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி எக்ஸிஸ்டிங் போர்ட்ஃபோலியோ இல்ல எக்ஸிஸ்டிங் வாட்ச் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக்ஸை சும்மா ஒரு கிளான்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா போதும். அதுக்குன்னு சில செக்லிஸ்ட் இருக்கு, அந்த செக்லிஸ்ட் நீங்க பார்த்துட்டு வரீங்க, இந்த வால்யூம் ஸ்பர்ட் அடிக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா யூ கேன் கோ வித் ஃப்ளோ. அது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸை கொடுக்கும் ஓவர் பீரியட் ஆஃப் டைம். ஸோ இன்வெஸ்டிங் இஸ் த பெஸ்ட் டூல் டு மேக் த ரியல் வெல்த் கிரியேஷன் அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். ட்ரேடிங் அப்படிங்கிறத காட்டிலும் இன்வெஸ்டிங் மூலியமா ஏர்ன் பண்ணவங்க தான் இங்க நிறைய பேர் இருக்காங்க. வேரன் பஃபட்டா இருக்கட்டும், அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் சார்லி முங்கர், பாவம் அவருடைய லைஃப் வந்து பேட் வேலை எண்டாச்சு, பட் த பெஸ்ட் இன்வெஸ்டர் ஆக்சுவலி. அவர் வந்துட்டு ரேக்ஸ் டு ரிச்சஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சின்ன விஷயத்துல ஆரம்பிச்சு பெருசா வளர்ந்தவர். அவர் வளர்ந்து அதை விட்டுட்டு போனது அது அவருடைய பர்சனல் இஷ்யூஸ்னு வச்சுங்க. வேரன் பஃபட் அப்படி கிடையாது. அவரும் பாத்தீங்கன்னா வேல்யூ இன்வெஸ்டர் அண்ட் growth இன்வெஸ்டர். இங்க ராகேஷ் ஜுஜ்வாலா, அப்போ அதுக்கப்புறம் வந்திருக்கக்கூடிய இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இன்வெஸ்டர்ஸ், இவங்க எல்லாமே வந்துட்டு கெயின் பண்ணியிருக்கக்கூடியது எக்ஸலண்டான ஒரு இது. இந்த ரியல் வெல்த் கிரியேஷன் அதுல இருக்கு. நீங்க கன்சிஸ்டன்டா நீங்க ஃபாலோ பண்றீங்க, சிஸ்டமேட்டிக்கா நீங்க உள்ள போறீங்க, மல்டிபிள் செக்டர்ஸ்ல நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைம் இந்த ரியல் வெல்த் கிரியேஷன் அப்படிங்கிறது நீங்க 2029ல இருந்து 31ல நீங்க பார்ப்பீங்க. ஐம் ஷூர் அபவுட் இட். 51,000 அப்படிங்கிறது நிஃப்டி ரொம்ப குயிக்கா டச் பண்ணும். 31,000, 29,000, 31,500 அண்ட் 37,000, 38,000, thereafter 51,500 அப்படிங்கிற இடத்துல போய் நிற்கும். அந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருக்கு. 2031 மைபி அந்த இடத்துல வந்து இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ இன்வெஸ்டிங் அப்படிங்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை இந்த செஷன்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்து ஒரு 2-3 மினிட்ஸ் இந்த செஷன் இப்போ ஆட்டோமேட்டிக்காக அது கட் ஆகும். அப்படி கட் ஆச்சுன்னா திரும்ப இதே லிங்க்ல ஜாயின் பண்ணுங்க. நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டாக் இன்னைக்கு பார்ப்போம். இன்னைக்கு 2 பார்க்கறதா ஒரு பிளான்ல வந்தேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் நியூ பீஸ் இருக்கீங்க அப்படிங்கிறதால உங்களுக்கு இன்வெஸ்டிங்கை பத்தி ஒரு ஐடியா கொடுத்துடணும் அப்படிங்கிறதா அதோட இம்பார்ட்டன்ஸை பத்தி சொல்லியிருந்ததா நான் சொல்ல ஆரம்பிச்சேன். ஒரு ஸ்டாக் பார்த்துடலாம். என்ன ஸ்டாக் பார்க்கலாம்? ஜூபிட்டர் வேகன்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறத பார்ப்போம். செஷன் கட் ஆச்சு அப்படின்னா திரும்ப இதுலயே ஜாயின் பண்ணுங்க. நேச்சுரல் கேஸை பத்தி என்ன கேட்டிருக்கீங்க கோபாலகிருஷ்ணன் சார்? அண்ட் யூஎஸ் நேச்சுரல் கேஸ் ரிவ்யூ ப்ளீஸ். நேச்சுரல் கேஸ் அண்ட் பிட்காயின். நேச்சுரல் கேஸ் ஷூட் அப் ஆகுங்க. நேச்சுரல் கேஸ் வந்து ஷூட் அப் ஆகும். அது யூஎஸ் கேக்குறீங்க. நீங்க என்ன பிளாட்ஃபார்ம்ல பண்றீங்க? நம்ம டீம் மெம்பர்ஸும் கொஞ்சம் சொல்லுங்க. அவங்களும் நிறைய பேர் கொஞ்சம்